கொங்கண முருகன், கொங்கண முருக ஆலயம் சொல்லுவாங்க. இது கொங்கண மலைங்கிற இடத்துல இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா கோவிச்செட்டிப்பாளையம், அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதான் ஊர் தான் தூக்கநாயக்கம்பாளையம் சொல்லக்கூடிய டிஎன் பாளையம். அங்கேருந்து கொங்கருப்பாளையம் போகிற வழியில் இந்த மலையை பிரசித்தி பெற்று அந்த மலை இருக்குங்க. அந்த மலையில் தான் கொங்கண முனிவர் வந்து தவம் புரிஞ்சதாக ஒரு ஐதீகங்க. அவர் எல்லா குன்றுகளும் மலைகளும் தவம் புரிஞ்சிருக்கார். அங்கேருந்து நிறைய முருகனோட சிலைகளை வந்து அவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதில் ஒரு இடம் தான் இந்த கொங்கண மலைன்னு சொல்கிறாங்க. திருப்பூரில் ஒரு கொங்கண மலை இருக்குது. இது வந்து ஒரு இது யாருக்கும் அதிகமாக தெரியக்கூடிய இடம் கிடையாது. இங்கே யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. இங்கே பூஜையை பார்த்திங்கன்னா மதியம் வந்து 10:30 to 12 தான் பூஜையை பண்ணுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை நாள் மட்டும் மதிய வேளையில் 10 to 12 அவ்வளோதான். காலையெல்லாம் வந்து கோயில் திறக்க மாட்டாங்க. 10:30 தான் திறப்பாங்க. 12 மணி வரைக்கும் தரிசனம் பண்ணலாம். ஒரே வேளை மட்டும்தான் பூஜையை பண்ணுறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு திருத்தலங்க. 700 வருஷம் பழமையான கோயில்னு வந்து தொல்துறையில் வந்து செக் பண்ணி பார்த்து சொல்லியிருக்காங்களாமா. நல்ல ஒரு அற்புதமான ஒரு கோயில், நல்ல வடிவமைப்புங்க, பார்க்க கண்கொள்ளா காட்சிங்க. ஏன்னா முருகப்பெருமான் வந்து தரிசனம் பண்ண விரும்பக்கூடிய, ஏன்னா குன்று இருக்கும் இடத்துலலாம் குமரன் இருப்பான்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இது படி வந்து 169 படி மொத்தம் படி ஏறி வரணும். இல்லாட்டி கரடு முரடாக சாலை ரோடு இருக்குது, பாதை வசதி இருக்குது. அந்த பாதை வந்து எதுவுமே சரியாக போடலைங்க. எல்லாம் பழங்காலத்தில் போட்ட ஒரு தார் சாலை தான். அந்த தார் சாலை எல்லாம் பேர்ந்து போய் கிடக்கு. வண்டியில் கொஞ்சம் கவனம் இல்லைன்னா கீழே விழுந்துடும். அந்தளவுக்கு மோசமான ஒரு பாதைங்க. அந்த பாதையை கடந்து வரலாம். வண்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். கார் எல்லாம் போக முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போனவனுங்க. நல்ல ஒரு அற்புதமான இடங்க. நல்லா சிவன் இருக்கார். மற்ற கோயில் மாதிரி தாங்க, நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க காட்சி. நன்றி, வணக்கம்.